ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெரோன் ஜெஸ்லின் அஃபிஷியல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு சரவணா ஸ்டோர் பர்ச்சேசிங் விளாக் தான் பார்க்க போகிறோம். ஒரு சண்டே போரூர் சரவணா ஸ்டோர் போயிருந்தோம். அங்கே என்ன பொருள்லாம் வாங்கினோம், சரவணா ஸ்டோரை ஓரளவுக்கு பாதி சரவணா ஸ்டோரே நாங்கள் காமிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வீடியோ ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ கடைசி வரை பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ எண்டில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா, சாரீ செக்ஷன் தான் போயிருந்தோம். அங்கே எனக்கு பிடிச்ச சாரீ ஏதாவது ஒரே ஒரு சாரீ எடுத்து கொடுங்க அப்படின்னு என்னோடய ஹஸ்பண்ட் சொன்னாங்க. ஆமாம், பீரோ ஃபுல்லாக சாரீ இருக்குது, அதை ஒரு நாளும் உடுத்துன பாடு இல்லை, இருந்தாலும் இந்த எடுத்து பீரோக்குள்ளே அடுக்கி வைக்கணும்னு ஆசைப்படாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு 1000க்குள்ளே ஒரு சாரீ எடுக்கணும்னு சொல்லிட்டு அங்கே ஒரு சாரீ எடுக்கிறதுக்கு பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒவ்வொரு சாரியாக எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் எல்லாமே 1000 ரேஞ்சு தான். பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எந்த சாரீ எடுக்கணுன்னே தெரியல. அந்த அளவுக்கு சாரீ ரொம்ப அழகாக இருந்துச்சு. நம்ம ஆன்லைன்லலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக ரேட் வச்சு விற்கிற மாதிரி இருக்குது. அதே சேரீலாம் இங்கே நம்ம சரவணா ஸ்டோர்லாம் பார்க்கும்போது ரேட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது. இவ்வளோ தானா அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு சாரீஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. அப்படியே சாரீலாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 2000 3000க்கே நல்ல அழகான பட்டு சாரீலாம் எடுக்கலாம். அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. அப்படியே போயிட்டு எனக்கு ஒரு சின்னதாக ஒரு 1000 ருபீஸ்க்கு ஒரு சாரீ எடுத்துகிட்டு வந்துட்டோம். இந்த சாரீலாம் என்கிட்ட ஆல்ரெடி இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஆன்லைன்லலாம் பார்த்திங்கன்னா அதிக ரேட் வச்சு விற்கிறாங்க. அந்த சாரியோட ரேட்டே வெறும் 350 என்னன்னு தான் நினைக்கிறேன். அவ்வளோ கம்மியாக இருந்துச்சு. இப்போ நாங்கள் முக்கியமாக சரவணா ஸ்டோர் வந்ததே 5 பேபிஸ்க்கு ட்ரெஸ் எடுக்கணும், கவுன் எடுக்கிறதுக்கு தான் முக்கியமாக சரவணா ஸ்டோர் வந்தோம். என்னென்னு பார்த்திங்கன்னா எங்கள் பாப்பாவுக்கு ஒன்று, அப்புறம் எங்கள் அண்ணனோட குழந்தைக்கு ஒன்று, எங்கள் மச்சான் குழந்தைக்கு ஒன்று, அப்புறம் என்னோடய எங்கள் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டோட பேபிக்கு ஃபஸ்ட் இயர் பர்த்டே அவங்களுக்கு ஒன்று, அதுக்கப்புறம் எங்கள் ஹஸ்பண்டோட தங்கச்சி பொண்ணுக்கு ஒன்று, மொத்தம் 5 பேபிக்கு கவுன் எடுக்கிறதுக்கு தான் முக்கியமாக போயிருந்தோம். எங்களுக்கும் வீட்டிலே இருக்கிற மாதிரி போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு தான் போனோம். அப்படியே எல்லா பேபிஸ்க்குமே ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும். எல்லாருமே எங்கள் பாப்பாவுக்கு, எங்கள் தம்பிக்கு, ஜெரோன் குட்டிக்கெலாம் எடுத்து கொடுத்துருக்காங்க. சரி, நம்மளும் அவங்களுக்கு எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சரி எல்லாருக்கும் எடுத்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு கவுன் எடுக்க தான் போயிருந்தோம். இவ்வளோ நாள் பையனுக்கு ஜெரோன் குட்டிக்கு எடுத்த மாதிரியே பெருசாக பசங்களுக்கு மாடல்லாம் எதுவுமே இருக்காது. அதனால் எதுவுமே எடுத்த மாதிரியே இருக்காது. ஆனால் பார்த்திங்கன்னா பொண்ணுங்களுக்கு பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த செக்ஷன் போனோன்னே எல்லாத்தையும் பறக்கிற மாதிரி இருக்குது. எங்கள் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, காசு இருக்கிறதே கம்மி தான், இருக்கிற எல்லாத்தையும் கடையாக இட்டு வந்துடுறீங்க அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருந்தாங்க. சரின்னு வாங்கலான்னு போனோம். பாப்பாவுக்கு இதை மாதிரி பட்டு கவுன்லாம் போடணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. என் ஹஸ்பண்ட் பிறந்தநாள் அப்போ நான் கண்டிப்பாக இதெல்லாம் வாங்கி தரேன், இப்போது 5 கவுன் மட்டும் எடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, இருந்தாலும் எல்லாத்தையும் கொஞ்சம் பார்த்து வச்சுருந்தேன். அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருந்துச்சு. ரொம்ப ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு டிசைனாக ஒவ்வொரு கலர்ஸில் நல்லா அட்ராக்டிவ் கலர்ஸில் இருந்துச்சு. அப்படியே பட்டு கவுன் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. சரி, இதெல்லாம் பார்த்து வச்சுருக்கேன். இப்போ பாப்பாவுக்கு 11 மந்த்ஸ் ஆகுதா, 10 மந்த்ஸ் முடிய போது, 11 ஸ்டார்ட் ஆக போகுது. அதனால் இன்னும் 2 மாதம் தான். மறுபடியும் சரவணா ஸ்டோர் போய் ஒரு பர்ச்சேசிங் போட்டுற வேண்டியதானே எல்லாத்தையும் பார்த்து வச்சு. இதில் என்னென்னா கவுன் எடுக்கிறதுக்கு முக்கியமாக சிம்பிளாக ஒரு 1000 ருபீஸ்க்குள்ளே எடுக்கிற மாதிரி சிம்பிளாக எடுக்கலான்னு சொல்லிட்டு இங்கே வந்தாச்சு. இங்கே பார்த்திங்கன்னா அங்கே அவ்வளோ குமிச்சு போட்டிருக்காங்க. ரேட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஆனால் குவாலிட்டி சூப்பராக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும், நல்லா டிஃப்ரெண்ட்டான கலர்ஸில் இருக்கும். அப்படியே ஒரு 5 கவுன் எடுத்தாச்சு. என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த ஒரு கவுன் எடுத்திருந்தோம். இது எங்கள் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டுக்கு, அதுக்கப்புறம் இது எங்கள் பாப்பாவுக்கு, இன்னொரு சொந்தக்கார பாப்பா. இது சும்மா யாருக்குனாலும் கொடுத்துக்கலான்னு எடுத்தோம். கடைசியில் அந்த கவுன் ஜெஸ்லின் பாப்பாவுக்கு, இது இன்னொரு பாப்பாவுக்கு, இன்னொன்று ஹஸ்பண்டோட தங்கச்சி பொண்ணுக்குன்னு எடுத்திருக்கோம். அதே மாதிரி 5 கவுன் எடுத்துகிட்டு அந்த இடத்துலேருந்து அப்படியே ரிட்டன் வந்தாச்சு. இங்கே பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் உனக்கு வேணால் ஏதாவது சுடிதார் வேணால் எடுத்துக்கோ அப்படின்னாங்க. சரி, அந்த செக்ஷன் போகலான்னு போனால் அங்கே நல்ல அழகாக பட்டுலே அழகாக தைச்சி அழகாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. சரி, அது எடுக்கலான்னு பார்த்தா அதெல்லாம் நம்மளே இருக்கிறதே ஹைட்டு கம்மி, இது வேறு ரொம்ப ஹைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது வேணான்னு வந்தாச்சு. அப்புறம் பாப்பா பர்த்டேக்கு ஜெரோன் பிறந்தநாளுக்கு சரவணா ஸ்டோர் தான் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு போயிருந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கவுன்லாம் ரொம்ப இந்த அளவுக்கு இந்த மாதிரி இல்லை. ஆனால் அங்கே போயிட்டு ரிட்டன் வந்துட்டு வேறு ஒரு கடையில் தான் பையன் ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு ட்ரெஸ் வாங்கினோம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகழகு கவுனாக இருக்குது. அதனால் எல்லாத்தையும் பார்த்து வச்சுட்டு அப்படியே வந்தாச்சு. ஜெஸ்லின் பாப்பா பிறந்தநாளுக்கு கண்டிப்பாக எனக்கு இதை மாதிரி ஒன்று எடுத்து கொடுக்கணும்னு சொன்னேன். எங்கள் ஹஸ்பண்ட் சரி எடுத்துக்கலாம் அப்படின்னாங்க. அப்படியே பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு டிசைனாக இருந்துச்சு. என் பையன் ஜெரோன் குட்டி இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. வீட்டுக்குள்ளே இருக்கோமா, அதனால் வெளியில் போனோன்னா அவனுக்கு ரொம்ப என்ஜாய்மெண்ட் ஆயிடுது. அதனால் எங்கே சுற்றி அங்கே இங்கேயும் ஓடிக்கிட்டே இருந்தான்.
அப்படியே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பெண் குழந்தைனாலே வந்து நல்லா அழகு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் போட்டு அழகு பார்த்துக்கலாம். அப்படியே எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து சும்மா வந்து ஜென்ரலாக ட்ரெஸ் எடுக்கலான்னு சொல்லிட்டு சிம்பிளாக அடுத்து வந்து சிம்பிளாக வீட்டுக்கு போடுற மாதிரி ட்ரெஸ்ஸு 2 பாப்பாவுக்கு எடுக்கலான்ட்டு அங்கே வரலான்னு போனோம். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா என்னோடய செக்ஷனே வந்து வீட்டுக்கு போகிற மாதிரி டிஷர்ட் ஏதாவது பார்த்துக்கிட்டு இருந்தேன். அங்கே ஒன்றும் செட் ஆகலை. சரி நம்மளே கொஞ்சம் தான் காசு எடுத்துருந்துருக்கோம், சிம்பிளாக எடுக்கிற மாதிரி பார்க்கலான்னு பார்த்தேன். அப்புறம் வேண்டாம் இன்னொரு டைம் எடுத்துக்கலான்னாச்சு. அப்புறம் பாப்பா பிறந்தநாளுக்கு எப்படி எடுக்கலான்னு ஒரு ஐடியாவுக்கு கிடச்சிச்சு. அங்கே போனீங்கன்னா பேபிஸ்க்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக கவுனு, அந்த பிளாக் கலரு அந்த பாப்பா கவுன் வந்து அழகாக இருந்துச்சு. ஹஸ்பண்ட் அதை வேணால் பாப்பா அதே மாதிரி வந்து பாப்பா பிறந்தநாளுக்கு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். ஆனால் இது எல்லாமே ரேட்டு கொஞ்சம் அதிகம். 2000, 1500, 3000 அதே மாதிரி ரேஞ்சு. நல்லா குவாலிட்டியாக இருக்கும். என்ன எடுத்தால் வந்து ஒரு டைம் 2 டைம் தான் போட முடியும். அதுக்கு மேலே வந்து ரொம்ப நாள்லாம் போட முடியாது. எங்கேயாவது போனால் தான் போட முடியும். ஆனால் வாங்கியும் வேஸ்ட்டு தான். சரி இருந்தாலும் நம்ம ஆசைக்காக குழந்தைங்களுக்கு வாங்கிக்க வேண்டியதான்ட்டு அப்படியே ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டு இருந்தோம். அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஒன்று ஒன்றும். ஜெரான் குட்டி அவன் ஒரு பக்கத்தில் கீழே இருக்கிறது எல்லாத்தையும் அடுக்கிக்கிட்டு கிடந்தான். ஐயோ இவன் வேறு வேலை வைக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நானும் வந்து ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டு இருந்தோம். அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஒவ்வொன்றுமே. பாப்பாங்களுக்கு சரி நெக்ஸ்ட்டு வந்து பிறந்தநாளுக்கு சூப்பராக எடுத்துடலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடச்சிச்சு. அப்படியே அங்கேருந்து அடுத்து எங்கே போகலாம் அப்படின்னு ஜெரான் குட்டி வேறு அங்கேயும் சேட்டை பண்ணிக்கிட்டே இருந்தான். அவனை பார்க்கறதே பெரிய விஷயமாச்சு. இந்த பிங்க் கலர் கவுன் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. அதெல்லாம் குழந்தைங்களுக்கு போட்டால் ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அப்புறம் வந்து பாப்பாவுக்கு வந்து வீட்டுக்கு போடுற மாதிரி ஒரு வீட்டுக்கு இல்லை சும்மா சிம்பிளாக எங்கேயாவது போனோன்னா போடுற மாதிரி 2 ட்ரெஸ் எடுக்கலாம்னு அங்கே போய் பார்த்தோம். ஆனால் அதாவது கவுன் கூட நல்லா அழகாக இருக்குது, ரேட்டு கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இந்த சிம்பிள் ட்ரெஸ்ஸே பார்த்திங்கன்னா 300 400 அப்படி போட்டுருந்துச்சு. சரி வேண்டாம் வீட்டில் இருக்க ட்ரெஸ்ஸே போட முடியாதுன்னு அங்கேருந்து வந்துட்டோம். அடுத்து வந்து என்னோடய சாரீக்கெலாம் எனக்கு இதுவரை ஆரி ஒர்க் ப்ளவுஸ்லாம் எதுவுமே இல்லை. சரி இதை மாதிரி வந்து ஒர்க்கு ப்ளவுஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வேணால் நம்ம வந்து பிடிச்சி தைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயே 2 ப்ளவுஸ் எடுக்கணுன்னு தான் போனேன். அங்கே பார்த்திங்கன்னா வந்து அவ்வளோ அழகழகான டிசைனில் இருந்துச்சு. ஆனால் வந்து எனக்கு ரொம்ப பெருசாக இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி இதை பிடிச்சி தைக்க முடியுமா இல்லையான்னு தெரியல. நான் வந்து ஒரு கலர் செலக்ட் பண்ணிட்டு போனேன். அந்த கலரில் எனக்கு கிடைச்ச மாதிரியே இல்லை. நானும் தேடி தேடி பார்த்தேன், கிடைக்கவே இல்லை. அது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய குடோன் மாதிரி ப்ளவுஸ் குமிச்சு போட்டிருக்காங்க. அதுலேருந்து தேடுறதுக்குள்ளே ஒரு வழி ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா இதுலேருந்து ப்ளவுஸ் நான் எதுவுமே எடுக்கலை. ஏன்னா வந்து நான் நினச்ச கலர் வந்து என்கிட்ட இல்லை. இருந்தாலும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கடையில் நார்மலாக ப்ளவுஸ் தைக்கிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கே சென்னையிலலாம் பார்த்திங்கன்னா 600 700 கேட்குறாங்க. ஆனால் இந்த ப்ளவுஸ்லாம் பார்த்திங்கன்னா 500 400 அந்த ரேஞ்சுக்கு தான் இருந்துச்சு. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 400 to 600 தான். பார்த்திங்க 500 600 400 அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் ஒன்றுமே சூப்பராக இருந்துச்சு. நம்ம இதை மாதிரி ப்ளவுஸ் போட்டு சாரீ கட்டினோன்னா வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அப்படி சாரியே வந்து எடுப்பாக இருக்கும். அங்கேருந்து வந்துட்டு ஆனால் எதுவுமே வாங்கலை. அது எனக்கு ரொம்ப பெருசாக இருந்த மாதிரி இருந்துச்சுன்னு வந்துட்டோம். சரி வந்ததுமே வந்தோம். ஜெரான் குட்டிக்கு எதுவுமே வாங்காமல் போனால் எப்படி, அவனுக்கு மட்டும் எல்லாருக்கும் வாங்கிட்டு அவனுக்கு வாங்கலைன்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து 2 டிஷர்ட் மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். அங்கேருந்து பார்த்திங்கன்னா இவன் எங்கேயுமே எங்கே போனாலும் இந்த விளையாட்டு ஜாமானை பார்த்தா விட மாட்டான். ஆல்ரெடி இந்த கலர் ரிங்லாம் வீட்டில் இருக்குது. இருந்தாலும் அங்கே போய்ட்டு அந்த ரிங்கை தான் தூக்கிட்டு இருக்கான். அழகாக வந்து அங்கே நான் சொல்லிட்டேன், நானும் எங்கள் ஹஸ்பண்ட் சொல்லிட்டோம், எந்த விளையாட்டு ஜாமான் வாங்கினாலும் நீ எப்படியும் கிச்சனில் தான் ஊற்றிக்கிட்டு கிடப்ப, அதுக்கு எதுக்கு வாங்கி வந்து அவ்வளோ விளையாட்டு ஜாமான் அங்கே வைக்க இடம் இல்லாமல் வந்து சாக்கு மூட்டையில் அடைச்சி வச்சுருக்கு. அதனால் வந்து நீ இங்கேயே விளையாடிக்கலாசா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு 10-15 நிமிஷம் அவனுக்காக ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அவன் ஒன்றுனா பொம்மை கும்மன்னு ஒன்றுனா பார்த்து விளையாடிட்டு இருந்தான். அவனுக்கு வந்து என்ன வாங்கினோன்னா அதில் வந்து இந்த ஏபிசிடி வந்து பின்னாடி வந்து மேக்னெட் ஒட்டியிருப்பாங்க, அதுதான் ஒன்று வாங்கினோம். ஏன்னா ஏபிசிடியாவது சொல்லுவானேன்னு சொல்லிட்டு ஏபிசிடி நம்ம இரும்பில் வந்து எங்கேனாலும் ஒட்டிக்கலாம். பின்னாடி வந்து ஏபிசிடிக்கு பின்னாடி வந்து காந்தம் மாதிரி இருக்கும். அது வந்து ஒன்று வாங்கினோம். அது ஏதோ 350 ஆமாம் 350 நினைக்கிறேன். சரி அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஏபிசிடியாவது ஒழுங்காக கற்றுப்பான்னு சொல்லிட்டு அதில் ஒன்று வாங்கினோம். அதுக்கப்புறம் கார் வந்து 4 காரு 90 என்னமோ 100 இருந்துச்சு. அதில் ஒன்று வாங்கிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம். அவனும் அந்த இடத்த விட்டு நவுற மாதிரி தெரியல. எங்கள் ஹஸ்பண்ட் வாங்க வாங்க நேரம் ஆகிட்டு, பாப்பா வர நடுவில் பசிக்குதுன்னு அழுதுகிட்டு இருந்தாங்க. சரி வாங்கினங்க பாருங்கள், அங்கேயே கார் ஊட்டிக்கிட்டு இருக்கான் பாருங்கள், இந்த அளவுக்கு சேட்டை. அதுக்கப்புறம் என்ன, சரி அப்படியே வந்து சும்மா வந்து வீடியோஸ்க்காக எடுப்போம்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற வந்து ஹேண்ட்பேக்கு அதெல்லாம் காமிச்சிக்கிட்டு இருந்தேன். பர்ஸ்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது, நல்லா கிராண்டாக இருக்குது. ரேட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான், 400 500 அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு சில பேக் மட்டும்தான் 1000 ரேஞ்சில் இருந்துச்சு. முக்கியமாக பார்த்திங்கன்னா வந்து
இந்த லாஸ்ட்டு 6th ஃப்ளோர்னு நினைக்கிறேன். இந்த பெண்களுக்கான ஐட்டம்ஸ் இந்த நம்ம மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி விலையில் இருக்கும். பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். கண்டிப்பாக நாங்கள் எப்போல்லாம் சரவணா ஸ்டோர் போகிறோமோ 6th ஃப்ளோர் போகாமல் வரவே மாட்டோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா வெறும் 10 ரூபா 8 ரூபா அதே மாதிரி இருக்கும். ஐலைனரு ஐஷேடோ எல்லாமே ரேட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும். லிப்ஸ்டிக்லாம் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். 20 ரூபா 12 ரூபா அந்த மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து நார்மலான செயின் முதற்கொண்டு செட் கலெக்ஷன் மேரேஜ் செட் கலெக்ஷன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே கோல்டு மாதிரி இருக்கும். எவ்வளோ டிசைனில் இருக்குது. அப்போ தான் ஃபீல் பண்ணேன் நம்ம மேரேஜுக்கு வந்து இதை மாதிரி எடுத்துக்கலாம் போலயே. எனக்கு மேரேஜுக்கு முன்னாடியெல்லாம் நான் இந்த சரவணா ஸ்டோர்லாம் போனது கிடையாது. அப்படி எடுத்துக்கலாமோ அப்படின்னு சொல்லி ஒரு கொஞ்சம் ஃபீலிங்காக இருந்துச்சு. வளையல்லாம் பார்த்திங்கன்னா வந்து அவ்வளோ அழகழகான இருக்குது. முக்கியமாக என்னென்னு பார்த்திங்கன்னா ரேட்டு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். நம்ம மற்ற கடையில் வெளியிலலாம் வாங்கினோன்னா ஒரு செட்டே வந்து 1000 ரூபா 2000 ரூபா சொல்லுவாங்க. ஆனால் அங்கே பார்த்திங்கன்னா எல்லாமே 450 500 நம்மளோட அஃபோர்டபுள் ரேஞ்சில் தான் இருக்கும். அப்படியே வந்து முக்கியமாக வந்து பாப்பாவுக்கு வந்து முடி வேறு நிறைய வளர்ந்து போச்சு. அவளுக்காக முக்கியமாக கவுன் எடுக்கிறதுக்கும் வந்து பாப்பாவுக்கு வந்து ஹேர் அசசரிஸ்லாம் வாங்குறதுக்கு தான் மெயினாக போயிருந்தோம். நகை பாலிஷ்லாம் பார்த்திங்கன்னா வந்து வெறும் 10 ரூபா 20 ரூபா அந்த மாதிரி ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அப்படியே வந்து பாப்பாவுக்கு தேவையானது எல்லாமே வாங்கிக்கிட்டு இருந்தேன். எங்கள் ஹஸ்பண்ட் வந்து இந்த கண்ணாடி ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா வச்சு அதை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதுவும் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு வந்தோம். ஜெரான் குட்டி அங்கே ஒன்று ஒன்றா எடுத்து விளையாடிக்கிட்டே இருந்தான். இது சீப்புன்னு நினைக்கிறேன். இது என்னமோ வந்து பேபிஸ்க்குரிய சீப்பா என்னன்னு தெரியல. அதை எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க என்னோடய ஹஸ்பண்ட். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கல்யாண பொண்ணுக்கு தேவையான இந்த முடிக்கு பின்னாடி சாரீக்கு மேட்சிங்காக பூ மாதிரி வைப்பாங்க. முக்கியமாக கிறிஸ்டின் கல்யாணத்துலலாம் வைப்பாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப அழகழகாக இருந்துச்சு. என்னோடய மேரேஜுக்கும் வச்சுருந்தாங்க. அது ரொம்ப சிம்பிளாக தான் இருந்துச்சு. வெறும் 40 ரூபா தான் நினைக்கிறேன். மல்லிகைப்பூ மாதிரி ஒவ்வொன்றுமே டிசைன் ஒவ்வொன்றுமே இருந்துச்சு. அவ்வளோ அழகாக வந்து நிறைய டிசைனில் இருந்துச்சு. சரி நல்லாயிருக்கு. இதில் கூட 2 எடுக்கலான்னு பார்த்தேன். எங்கள் ஹஸ்பண்ட் ஆமாம் கல்யாணத்துக்கு வாங்கினதே ஒரு மூலையில் கிடக்கு, நீ எடுத்து உள்ளே அடுக்கி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் பாப்பாவுக்கு வந்து பாசி வாங்கலான்னு சொல்லிட்டு ஒரு 2 3 பாசி அதுலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். நல்லா அழகாக க்யூட்டாக இருக்குது. பிங்க் கலரு நிறைய கலர்ஸில் அவைலபிளாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து மெயினாக கிளிப் வாங்குறதுக்கு தான் வந்திருந்தேன். ஏன்னா வச்சுக்கோங்க முடி ரொம்ப வளர்ந்து முன்னாடி கண்ணில் வந்து இடிச்சிக்கிட்டு பேபிக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. அப்புறம் வந்து அதில் ஹேர் பேண்ட் அதெல்லாம் வாங்கிட்டு பாப்பாவுக்கு இந்த இதில் வந்து ஒரு 3 இது வாங்கியிருந்தேன். ரீத்து இது வந்து துணி மாடலில் இருந்துச்சு. அதில் நல்லா பஞ்சமாக இருக்குது. அதில் 3 வாங்கிட்டு வந்திருந்தேன். வளையல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. சரி பாப்பாவுக்கும் வளையல் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். கம்மல்லாம் பாருங்களேன். நான் இதை மாதிரி கம்மல்லாம் போட மாட்டேன். எங்கள் ஹஸ்பண்ட் எனக்கு இதில் வந்து நிறைய ஒரு 4 ஜோடி வாங்கி கொடுத்தாங்க. அதை வாங்கி என்ன இதில் வந்து டப்பாவில் வச்சு அழகு தான் பார்ப்பேன். தவிர நான் பெருசாக எதுவும் போட மாட்டேன். என் ஹஸ்பண்ட் இதெல்லாம் போடு அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லி வாங்கி தருவாங்க. நானும் வாங்கி வச்சு அடிக்கடி திறந்து பார்த்துட்டு மூடிடுவேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். அதே மாதிரி பாருங்கள் நம்ம கலர்ஸாக வந்து நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங் அழகாக போடலாம். இன்னும் பின்னாடி வரும் பாருங்கள். அதெல்லாம் ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அப்படியே சரி வீடியோ கவர் பண்ணலான்னு ஒன்றா கவர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. இதெல்லாம் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப 50 ரூபீஸ் 60 ரூபீஸ் 80 ரூபீஸ் அதே மாதிரி தான் இருந்துச்சு. ரேட்டு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து கூட்டமே அதிகமாக குமியும். அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. இதில் ஒரு 2 3 கம்மல் வாங்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹேர் பேண்ட் வந்து 15 ரூபா 20 ரூபா அதை மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள் அந்த மல்லிகைப்பூலாம் எவ்வளோ அழகாக இருக்குது. அதை மாதிரி எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்றா அள்ளிக்கிட்டு எனக்கு வேணுங்கிறத அள்ளிக்கிட்டு அப்புறம் லிப்ஸ்டிக்கு அதுக்கப்புறம் வந்து எனக்கு கொஞ்சம் வளையல் பாப்பாவுக்கும் வளையல் வாங்கலான்னு சொல்லிட்டு அதில் ஒன்று செலக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்படியே பார்த்திங்கன்னா வளையலில் வந்து கோல்டு கலர் வளையல் இருக்குது பாருங்கள். ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும். யார் சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. கோல்டான்னு தான் கேட்பாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு. சரி ஜெஸ்லின் பாப்பாவுக்கு வந்து ஆல்ரெடி வெள்ளி வளையல் போட்டிருக்காங்க. வீட்டிலே 2 வெள்ளி வளையல் இருக்குது 2 செட்டு. சரி எங்கேயாவது போனால் வந்து கோல்டு வளையல் மாதிரி இதை மாதிரி பார்க்கலான்னு சொல்லிட்டு கோல்டு வளையல் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அதில் போய் பார்த்தா அதில் அவ்வளோ அழகாக இருக்குது. எல்லாத்தையும் வாங்கணும் போல் இருந்துச்சு. 4 வளையல் வந்து 102 ரூபா. ஆமாம் அதில் ஒரு வளையல் வாங்கினேன். ரீத்து பாருங்களேன் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது. நல்லா ட்ரெஸ்ஸிங்க்கு மேட்சிங்காக வச்சுக்கலாம். பாப்பாவுக்கு மண்டையில் ஒன்று மாட்டி விட்ருக்கேன் பாருங்கள். நல்லா வந்து பூனைக்குட்டி மாதிரி இருக்குது. என் பையன் சும்மா இருப்பானா, அவனும் வந்து தலையில் ஒன்று மாட்டிக்கிட்டு தான் சுற்றிக்கிட்டு அலைஞ்சான். சரி சேட்டை பண்ணாமல் சுற்றுன்னு சொல்லிட்டு அப்படி பாருங்களேன் அவனே மாட்டிக்கிறான் பாருங்கள். நம்ம என்ன செய்கிறோமோ அதை அப்படியே செய்வான் இவன். அதே மாதிரி மாட்டிக்கிட்டு அங்கேருந்து அப்படியே வந்து பாப்பாவுக்கு வேண்டிய வளையல் ரீத்து அது எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம். ஃபைனலாக வந்து 6th ஃப்ளோரில் தான் ரொம்ப நேரம். என்ன ஒரு கஷ்டம்னா வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பில் போட்டுட்டு அங்கே வந்து தனியாக கொடுத்துட்டு வரணும். மறுபடியும் அதை வாங்கிட்டு வரணும். அதுதான் அங்கே கஷ்டமே இந்த சரவணா ஸ்டோரில். மற்றபடி எதுவும் கிடையாது. அப்புறம் வந்து
எல்லாத்தையும் வாங்கிட்டு கடைசியில் வந்து ஹஸ்பண்ட் வந்து ஜெரான்கிட்ட கொஞ்சம் ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அங்கே பார்த்திங்கன்னா பில் போடுற இடத்துல அவ்வளோ கூட்டம். அதனால் வந்து சரி வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். சண்டே பார்த்திங்கன்னா ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. இதில் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன். நான் ஒன்று நினச்சேன்னா அங்கே நடந்தது வேறு, அதே மாதிரி ஆகி போச்சு. ஃபைனலாக வந்து இங்கே பாருங்கள், செட்லாம் பாருங்களேன் எவ்வளோ க்யூட்டாக இருக்குதுன்னு. அப்படியே வந்து ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும். ஒரு செட்டு வாங்கி வச்சாலுமே எங்கேயும் மேரேஜுக்குலாம் போகணுன்னா வந்து அழகாக போட்டுக்கலாம். இல்லை வந்து ஏதாவது வந்து ஃபங்க்ஷன் அதே மாதிரினா போட்டுக்கலாம். அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஜெரான் குட்டி நாங்கள் எல்லோரும் வந்து சரி பாப்பா வேறு பசிக்குது போல் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுகிட்டே இருந்தாங்க. ஜெரான் குட்டி அவனுக்கு ப்ரஷ் வேணும்னு சொல்லிட்டு பொம்மை ப்ரஷ் மாதிரி இருந்துச்சு, அதை ஒன்று பார்த்துக்கிட்டு அதிலையும் ஒன்று எடுத்துக்கிட்டு அப்படியே வந்து விளையாடிக்கிட்டு இருந்தான். சரி விளையாடுப்பா, பில்லு போட்டு வரதட்டின்னு சொல்லிட்டு விளையாட வச்சாச்சு. ஃபைனலாக அவங்க அப்பா வந்து பில்லு போட போயிட்டு இருந்தாங்க. சரி நான் ஜெரோன்னு பாப்பா எல்லோரும் அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா வந்து ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் பில்லு போடுறதுக்கே அரை மணி நேரம் வெயிட் பண்ணணும் போல், அந்தளவுக்கு இருந்துச்சு. சரி நீங்கள் பில்லு போட்டுட்ருங்க, நாங்கள் வெளியில் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சரவணா ஸ்டோருக்கு வெளியில் இது மாதிரி குழந்தைங்க விளையாடுறது மாதிரி இருக்கும். இதில் காயின் போட்டோன்னா விளையாடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இவனுக்கு ஒன்றும் விளையாட தெரியாது, சும்மா சுற்றிக்கிட்டு அப்படின்னு சொன்னால் அதுவும் வேலை செஞ்ச மாதிரி தான் அந்த பொம்மை நவுண்டுக்கிட்டே இருந்துச்சு. அப்படியே வந்து அவனும் வந்து அப்படியே விளையாடிக்கிட்டு இருந்தான். சரி என்னமோ விளையாடுப்பா, சேட்டை பண்ணாமல் இருந்தால் சரிதான்னு சொல்லிட்டு விளையாடிக்கிட்டு இருந்தேன். அதில் என்ன பார்த்திங்கன்னா அடுத்து வர்ற குழந்தைங்க நவுலு நான் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சுங்க. சரி நீ நவுலுப்பான்னு இவன் விடமாட்டேக்கான் யாருக்கும். எங்கள் ஹஸ்பண்டு இது எவ்வளோ நேரம் போகுமோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் 2 இதுலேயும் மாற்றி மாற்றி விளையாடிக்கிட்டு இருந்தேன். அங்கே இவனுக்கு பின்னாடி வந்த குழந்தைங்களாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. இவன் இறங்குற மாதிரியே தெரியல. அப்படியே அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து என்னென்ன வாங்கியிருக்கோன்னு இன்னொரு வீடியோவில் ஷூட் பண்ணி பழைய மொபைலில் வச்சுருந்தேன். அந்த பழைய மொபைல் வந்து இன்னும் ஓப்பன் ஆக மாட்டுக்கு, லாக் ஆகிட்டு இருக்குது. கண்டிப்பாக அது ஓப்பன் ஆச்சுன்னா ஷேர் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அது என்னென்னு ரொம்ப மனசு வேறு கஷ்டமாக இருக்குது. பாப்பாவுக்கு வாங்கினது மட்டும்தான் ஒரு கிளிப் இருந்துச்சு, அதை மட்டும் ஷேர் பண்ணியிருக்கேன்.